இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி முட்டை கொத்து இடியாப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு உடனே கிளறி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் நான் 2 இடியாப்பம் வீட்லேயே வந்து செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பர்சன் நல்லா தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இந்த ரெசிபி நான் செய்கிறதால 2 இடியாப்பம் மட்டும் எடுத்துருக்கேன். ஸோ முட்டை ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் முட்டை பொரியல் செய்கிறதுக்கு முட்டை எப்படி நல்லா கிளறி விடுவீங்களோ அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு முட்டை இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இடியாப்பத்தை நல்லா உதுத்து போட்டு இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்பவே சூப்பரான முட்டை கொத்து இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை கொத்து இடியாப்பம் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.